நாள் விடுமுறைக்கு பிறகு ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்கச் சென்ற மக்கள் பணம் இல்லாததால் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி கடந்த செவ்வாய்க்கிழமையன்று 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவித்தார். மேலும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஏடிஎம் மையங்கள் செயல்படாது என்றும் 11ஆம் தேதி முதல் ஏடிஎம் மையங்கள் வழக்கம் போல் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமையன்று பணம் எடுப்பதற்காக நாடு முழுக்க ஏடிஎம்களில் மக்கள் வரிசையில் நின்றனர். ஆனால் பல ஏடிஎம்களில் பணம் நிரப்பப்படாததால் மக்கள் ஆவேசமடைந்தனர். சென்னையை பொறுத்தவரையில் பல ஏடிஎம் மையங்கள் திறக்கப்படாமல் இருந்தது. பாரிமுனை உள்ளிட்ட ஒரு சில இடங்களில் ஏடிஎம் மையங்கள் வெள்ளிக்கிழமையன்று திறக்கப்பட்டது. ஆனால் வரிசையில் நின்று பணம் எடுக்க சென்று பொதுமக்கள் பணம் இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பினர். சர்வர் கோளாறு காரணமாக ஏடிஎம் மையம் இயங்கவில்லை என்று வங்கி அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏடிஎம் மையங்கள் செயல்படாமல் இருப்பதால் வெளியூர் செல்லும் பயணிகள், சுற்றுலா பயணிகள், வியாபாரிகள், குடும்ப தலைவிகள் என பலரும் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளனர். எங்க பணத்தை போட்ட ஏடிஎம்ல எடுக்கலாம் 3 நாளில் சொன்னீங்க. 3ஆவது நாள் இன்றைக்கி எடுக்க வந்திருக்கோம். ஏடிஎம்மை திறந்து வச்சுக்கிட்டு பணம் இல்லைங்க. ஒன்று பணம் இல்லைன்னு சொன்னாக்க பூட்டிடணும் கதவை. இது எதுக்கு? அப்புறம் மோடி இதை ஒரு பெரிய விளம்பரமாக பண்ணி சொல்கிறாரு. 3ஆவது நாள் இங்கே எடுத்துக்கலாம் வச்சுக்கலான்னு. இங்கே எந்த அக்கா பணம் போட வந்தால் ஏடிஎம்மும் பூட்டியிருக்காங்க, பணமும் இல்லைன்றாங்க. உஸ்மான் ரோடு பேங்க்கு பணம் போட வந்தால் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன சார் பண்ணுறது? சென்னைக்கு வந்து 3 நாள் ஆகுதுங்க. இங்கே வந்தால் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு பேங்க்கில் சொல்கிறாங்க. எனக்கு சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லை, போகிறதுக்கு பஸ் பேருக்கு காசு இல்லை, ஏடிஎம் செயல்படலைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களை மாதிரி ஆளுங்க எப்படி போயிட்டு காசு எடுப்பாங்கன்னு தெரில. அதுவும் ரொம்ப அழைக்க வைக்கிறாங்க ஒரு மாற்றுத்திறனாளியை. ஏடிஎம் எந்த ஓட்டும் ஏடிஎம் ஒர்க் ஆகலை, எல்லாமே சார்ஜ் தான் இருக்குது. அதனால் என்னை ஐஓபி கொண்டு எல்லாம் பார்த்துன்னு வரேன். இது வரைக்கும் இல்லை. இப்படியே சுற்றி இப்படி வரேன் போனான்னு இந்த பக்கமாக. அப்போ இருந்தால் இப்படி செலவு பண்ணது டாக்டர் செலவு இதெல்லாம் எப்படி மக்கள் பண்ணுவாங்க?